மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி போட்ட திட்டம். இது நாளாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த போராட்டம் ஏன் நேற்று இன்று வன்முறையை நோக்கி சென்றது? நரேந்திர மோடியை கொலை செய்ய வேண்டும் என்று ட்விட்டர்ல போடுறாங்க, ஓப்பனா சொல்றாங்களே, பாராளுமன்றத்தை உடைக்க வேண்டும் என்று. அது என்ன ஜனநாயகமாமா? அது டீலிமிட்டேஷன் பில்லை நிறுத்துவதற்கான சூழ்ச்சி தான் ராகுல் காந்தி செய்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி ஓப்பனா சொல்றாங்க. போன வருஷம் லீக் ஆனதுக்கு யாருமே சொல்ல, இந்த வருஷம் ஏன் பண்றாங்க? ஏன்னா யூபி எலெக்ஷன் வரப்போகுது, 2029 தேர்தல் வரப்போகுது. அணுகுமுறையில் பார்த்தால் விஜய் செய்வது சரியாகத்தான் படுகிறது. விஜய் அவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். சட்டசபையுள் ரகனை நடக்க இருக்கிறது. சபாநாயகர் பிரபாகரன் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முதலமைச்சர் நாற்காலியில் தங்கள் குடும்பத்தை தவிர வேறு ஒருவர் உட்கார்ந்து விட்டாரே என்ற ஒரு வைச்சத்தில் இருப்பதனால். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. டெல்லியே பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்ட களமா இருக்கு, வன்முறையா இருக்கு. இப்ப தமிழகத்திலயும் போராட்ட களங்கள் அதிகமாயிருச்சு. என்ன காரணம் சார்? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு சார் டெல்லியில? மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி போட்ட திட்டம். 20 நாளாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த போராட்டம் ஏன் நேற்று இன்று வன்முறையை நோக்கி சென்றது? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், மிக பொறுப்பில் இருப்பவர், அடுத்து வரக்கூடிய ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராகுல் காந்தி, ஒரு பிரதமருடைய வீட்டிற்கு முன்னதாக, அவருடைய கதவுக்கு முன்னதாக நின்று கொண்டு பிரதமர் ஒழிக, நீட்டு ஒழிக, நீட்டு வாழ்க இதெல்லாம் போடுவது ஒரு அலங்கரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. நேற்று முன்தினம்தான் அவர் அயல் நாட்டிலிருந்து வந்தார். வந்தவுடனே இந்த பிரச்சனை எடுத்து விட்டாரு. காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பது ஒரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரிவோ அல்லது பாஜகவினுடைய பிளான்டோ என்றெல்லாம் பயப்படக்கூடிய ராகுல் காந்தி ஏன் போராட்டம் நடந்த இடத்திற்கு, ஜந்தர் மந்தருக்கு செல்லவில்லை? ஏன் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி இல்லத்தை நோக்கி சென்றார்? தவிர காங்கிரஸ்லயே ஒரு குழப்பம் இருக்குதுமா. நேத்தி மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய 86வது பிறந்த நாள், 21ஆம் தேதி ஜூலை மாசம். 10 ராஜாஜி ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இல்லத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கர்கே வீடு இருக்கிறது, பங்களா, அரசு பங்களா. அதில் அனைத்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு விட்டு அழைத்து விட்டு, நாங்க கேக்கு வெட்ட போறோம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்கு வெட்ட போனாங்க. அந்த ரோட்ல ஒரே கார் நின்றுச்சு. அந்த ரோடு நல்ல அகலமான ரோடு. அது இதுக்குதான் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அந்த அந்த ரோடு முழுக்க கார் நின்றுச்சு. அங்கேருந்து லெப்ட்ல போனீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வீடு வந்துடும். ராகுல் காந்தி செய்த ஒரு நல்லதோ கெடுதலோ, திடீரென்று அனைத்து எம்பிக்களுக்கும் மல்லிகார்ஜுனுக்கு உள்பட அனைவருக்கும் சொல்லிவிட்டா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போலாம் வாங்க, போராட்டம் பண்ணலாம் வாங்கன்னுட்டு. பொறுப்புடைய எதிர்கட்சி தலைவர் போலீசுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவர் அந்த மாதிரி செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். போதாத குறைக்கு அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் பார்த்தால் அயல் நாட்டினுடைய கை இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைவரே அமெரிக்கன். அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அபிஜித் தீபே என்று பெயர். அவர் ஆன்லைன்ல பார்ட்டி வச்சிருக்காரு. இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் கூடும் அறை அன்று இதை பற்றி பிரச்சனையாக்கிவிட்டு எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்லை. அகிலேஷ் யாதவ் ஒண்ணு பேசுறாரு, சமாஜ்வாதி கட்சி, அவங்க போய் நிக்கிறாரு. சரத்பவார் ஒண்ணு பேசுறாரு, அவர் ராகுல் காந்தியோட நிக்கிறார், அவர் தனியா போய் நிற்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சியோட உத்தவ் தாக்கரே இருக்காங்க. ஆனா எல்லாம் சேர்ந்துடுறாங்க ஒன்னா. அவருடைய முதல் பார்வையே நரேந்திர மோடியை அரசாங்கத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்று பல கருத்துக்கள் உருவாகின்றன. எது இருப்பினும் போராட்டம் என்பது ஜனநாயகத்துடைய உரிமை. ஆனா அங்க கைது போயிருக்கேன். ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணிருக்காங்க, அடிபட்டிருக்கு, ரத்தம்ல இருந்து எல்லாமே அந்த வன்முறைகளை பார்த்திருக்கோம். அங்க காவல்துறை அடிதடி நடத்தினது எல்லாமே பார்த்திருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு வன்முறை அங்க நடந்துட்டு இருக்கு.
ரெண்டு மூணு விஷயத்த ஒண்ணும் சேர்க்காதீங்க. ராகுல் காந்தி இந்த வீட்டுக்கு போறது அந்த நடைபயணம் பொழுது யார்ட்டையுமே சொல்லல. சர்ப்ரைஸா பண்றாரு. போலீஸுக்கு சர்ப்ரைஸ், ஜெர்னலிஸ்டுக்கு சர்ப்ரைஸ், டிராபிக் நிறுத்திட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் அடுத்து கான்வாய் வர வேண்டியதா இருந்தது அவருடைய அந்த இடத்த தாண்டிட்டு. தவிர ராகுல் காந்தி எல்லா கையிலும் ஒரு பிளாஸ்டிக் கம்பியை கொடுத்துட்டாரு. அது எல்லாரும் கையில கட்டிக்கங்க. யாராவது போலீஸ்காரன் புடிச்சு வித்தானா அவங்க எல்லாம் ரத்தம் வந்து அது யார் கேட்க போறாங்க? அவர் பண்ணது எவ்வளவு கிரிமினல் ஆக்ட் இல்லைங்களா அது? உங்களை கைது செய்ய வேண்டும், கைது செய்யிட்டு போங்க. இங்க போய் ரிஸ்ட் வாட்ச்ல பாத்துக்கலாமா? இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே வாங்க மாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு கருப்பு துணி போட்டுன்னு வந்திருக்காங்க. இது வந்து 20 நாள் அமைதியா நடந்த இந்த போராட்டமா? நட்டா போய் பார்த்தாரு. அரசாங்கத்திலே அதிகாரி பார்த்தாங்க. சுகமா நடக்குது. அங்க 2 போராட்டம் நடக்குது. 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒண்ணு வந்து காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்னொன்னு வந்து சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் வந்து இந்த ரவுத்தானா ஒண்ணு இருக்குது அது. இந்த இடத்துல சோனம் வாங்சுக் இங்க இருக்க வந்து அபிஜித் உட்காந்துக்கிறாரு. 2 பேருமே ராத்திரில பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இங்க வரோம், அங்க போறோம், அங்க வரோம், இங்க வராங்க. ராஜா கூட போய் பார்த்தாரு வாங்சுக்க. ஆனா அபிஜித் கிட்ட போவே இல்லை. இந்த மாதிரி இருந்தது. ஒரு குழப்பத்தின் நடுவே எதிர்கட்சிகள ஒற்றுமையே இல்லையேம்மா. நீ நரேந்திர மோடி எடுத்துட்டு தர்மேந்திர பிரதான் எடுத்துட்டு யாரும் வேண்டாங்களே. அரசாங்கம் எக்ஸாமினேஷன் நடத்தி தேர்வு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல ஆயிடுச்சு. சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அவர் ராஜினாமா பண்ண உங்களுடைய கண்டிஷன்ல ராஜினாமா பண்ண முடியாதுங்களே இல்லையா? ஒருத்தர் ராஜினாமா பண்ணா இன்னொருத்தர் கேட்பாங்க. இனி கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆளுகின்ற இடத்தில் லீக் நடக்கவே இல்லைங்களா? இன்னைக்கு பஞ்சாப்ல இன்னைக்கு பாருங்க பார்மசி டெஸ்ட் நடந்திருக்குதுன்னு இன்னைக்கு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. எல்லா மாநிலங்களிலும் எல்லா எக்ஸாமினேஷன் லீக் இருக்கத்தான் இருக்குது. பணம் பண்றாங்க எல்லாரும். ஆபீசர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே. ஒன்னில ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஒரு மாணவருக்கு 80 மார்க் போட்டுட்டார். ஒண்ணுமே எழுதல. டக்குன்னு போட்டு 80 போட்டாருன்ட்டு அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ராடு நடக்குதுங்கம்மா எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துல. அதெல்லாம் சீர்திருக்கு. இன் நட்ஷல் ஐ டெல் யூ, 4ஆம் தூண் நேயர்களுக்கு லலிதா மூலமாக ஒரே ஒரு செய்தி. டீலிமிட்டேஷன் பில்லை நிறுத்துவதற்கான சூழ்ச்சி தான் ராகுல் காந்தி செய்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி ஓப்பனா சொல்றாங்க. அது எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. புதன்கிழமை ஆயிடுச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வியாழக்கிழமை 23ஆம் தேதியிலிருந்து விவாதம் நடைபெறும் என்று லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட 2 பேரும் சொல்லியிருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வியாழக்கிழமை நடக்கணும், புதன்கிழமை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இது ஆனா இப்ப தமிழகத்துல இருந்து பல கட்சி தலைவர்கள் போயிட்டு அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க சிஜேபிக்கு ஆதரவாக. இங்க தமிழகத்திலுமே அதை எதிர்த்து போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவா என்ன தீர்வு கொண்டு வர போறாரு சார் பிரதமர் அவர்கள்? என்ன முடிவு எடுக்க போறாங்க சார்? போகதான் தெரியும். நாளைக்கு விவாதத்தில் என்ன உருவாகிறதோ கருத்து அதை செய்வார்கள். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணைப்படி 3 தீர்ப்புகளின்படி நீட்டை ரத்து செய்ய முடியாது. இதே நீட்டை காங்கிரஸும் திமுக தானே கொண்டு வந்தது. இப்ப அவங்கள எதிர்க்கிறாங்களே, இது என்ன அர்த்தம்? இது அந்த நீட்டு 10 வருஷமா இருந்ததுங்களே. போன வருஷம் லீக் ஆனதுக்கு யாருமே சொல்ல. இந்த வருஷம் ஏன் பண்றாங்க? ஏன்னா யூபி எலெக்ஷன் வரப்போகுது. போதாத வரைக்கும் 2029 தேர்தல் வரப்போகுது. நரேந்திர மோடி எடுக்கணும். எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்ணை உறுத்துகிறதோ, அதே மாதிரி தாய், மகன், மகள், சோனியா, ராகுல், பிரியங்கா மூவருக்குமே கண் எரிச்சல் இருக்குதுங்க. மோடி அந்த 12 வருஷமா பாக்குறமே, இவங்களால பணம் பண்ண முடியாது, 2G மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பிட்டுட்டு எங்கம்மா கொண்டு போறாங்க அவன்லாம்? இந்திரா காந்தி என்ன கொண்டு போனாங்க? இல்ல எங்க அப்பா என்ன கொண்டு போனாரு? இவங்க என்னத்து பண்ண போறாங்க? ஆக மொத்தம் இது ஊழல் பிடித்த காங்கிரஸ், ஊழல் பிடித்த அனைத்து கட்சிகள், இன்க்ளூடிங் பிஜேபி நான் சொல்றேன். இதற்கு ஒரு விடிவாட வேண்டும் என்றால் தமிழகத்தில் எப்படி 2 கழகங்களை எடுத்து விட்டார்களோ அதே மாதிரியான சூழ்நிலை வளர்ந்து கொண்டு வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக செய்த சேவை அதிகமாக இருந்தாலும் காங்கிரஸ் அதை கெடுக்க பார்க்கிறது. பொதுமக்கள் பாஜகவுடன் தான் இருக்கிறார்கள் என்ற சூழ்நிலை வட இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சுருக்கமாக 4ஆம் தூண் நேயர்களுக்கு நான் சொன்னேன். அப்ப முக்கியமா இது பிரதமர் அவர்களுடைய பதவியை காலியாக்குவதற்கான போடப்பட்ட ஒரு பிளானாவே பார்க்கலாமா சார்? ஆமா, அயல் நாட்டினுடைய சக்தி ராகுல் காந்தி பின்னாடி இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. பிஜேபிக்காரன் சுதான்சு திரிவேதி என்று கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நேத்தி
ஓப்பனா பப்ளிக் மீட்டிங்ல சொல்றாரு, தொலைக்காட்சிகள் சொல்றாங்க. ஏங்க ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அகிலேஷ் யாதவ் நேத்து ராகுல் காந்தியோட இருந்தாரு. இன்னைக்கு ஏங்க அவர திட்டுறாரு ராகுல் காந்திய? சரத்பவாரோட நேத்து போனாங்க. சுப்ரியா சூலே நேத்து பிரியங்கா காந்தியோட இருந்தாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடிய பார்க்குறாங்க. எதிர்க்கட்சிகளிலே குழப்பம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். இ அ தேர்வு சீர்திருத்தம் தேவை. அதை செய்ய வேண்டியதுக்கு ஒரு கமிட்டி போட்டுட்டு பண்ணணும். 2027 நீட் எக்ஸாம் ஜூன் மாதம் நடக்கப்போகுது. நல்ல ஒரு தாட்ஃபுல் ப்ராசஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது நடுவுல அரசியல உள்ள கொண்டு வந்துட்டு, மாணவர் போராட்டத்த அரசியல்வாதி கையில எடுத்துன்னுட்டு, என்ன விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் மாணவர் எடுத்துக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு வந்து அ வழக்கறிஞர் போராட்டமா இருந்தா அவங்க எடுத்துக்கிறாங்க. இது என்னதுங்க இது? ஆனா இதுல ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து உள்ள வந்து வேணும்ட்டே தாக்கல் நடத்துறாங்க. இதுல வந்து போலீஸ் உடை அணிஞ்சு மாறு வேடத்துல எல்லாம் வந்து தாக்குதலானது மாணவர்கள் மேல நடத்துறாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்துட்டு இருக்கே சார். வாயில இத விட வாயில வந்த மாரி சொல்றான். ஒவ்வொரு இடத்தையும் நான் சொல்றேனே. நான் 2, 3 வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. உங்க 4ஆம் தூண் நேயர்களுக்கு சொல்லுங்க. நரேந்திர மோடியை கொலை செய்ய வேண்டும் என்று ட்விட்டர்ல போடுறாங்க. ஓப்பனா சொல்றாங்களே. பாராளுமன்றத்தை உடைக்க வேண்டும் என்று. அது என்ன ஜனநாயகமாமா அது? அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கிறாரா அதுக்கு? இல்ல நரேந்திர மோடி ஒத்துக்கிறாரா? இல்ல விஜய் ஒத்துக்கிறாரா? இல்ல ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா? நாளைக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தமிழகத்தில் வந்தால் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபொழுது ஜல்லிக்கட்டுக்கு மெரினா கடற்கரையில் லட்சம் பேர் கூடினாங்க. எப்படி கையாண்டார்? அது மாதிரியான பிரச்சனை வந்தா என்ன பண்ண போறாங்க? இதுக்கெல்லாம் ஒரு இந்திய விரோத சக்திகள் ஒன்றாக சேர்ந்து விட்டதா என்று தான் பொதுமக்கள் நினைக்கிறார்கள். அரசாங்கமும் நினைக்கிறது. அ சொல்றாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம தமிழகம் சார்பில இருந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. நீட் தேர்வுக்கு ரத்து செய்யணும் அப்படின்ற மாரி. ஆனா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு கைது செஞ்சப்பவோ, இல்ல அடிதடி நடத்தினப்போ எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. மௌனம் காக்குறாரு அப்படின்ற மாரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு சார். அத எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு நான் பேசும்பொழுது அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன். ட்விட்டரில் போட்டிருக்கிறார். காலதாமதமாக இருந்தாலும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் கை கோர்த்து நடக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் 5ஆம் தேதி பட்ஜெட் வரப்போகுது. விஜய் அவர்களுடைய நடுநிலையை பார்த்தால் பாராட்டுக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் 2 சைட்லயும் இருக்க வேண்டாம். நான் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன், ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறாரு. அதற்குத்தான் செய்கிறார். அவர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை விட முடியாது. 5 எம்எல்ஏக்கள் வைத்துதான் ஆட்சி நடத்துகிறார். 4ஆம் தேதி அவர் டெல்லி வருவதாக இருந்தது. கேன்சல் ஆகிவிட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன். காரணம் 5ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டதனால். 2வதாக தமிழகத்தில் 8 பேர் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அது 12ஆக உயர்ந்து மொத்தம் 20 பேர் எம்எல்ஏக்கு தேர்தல் வந்ததுன்னா 20ல 15 பேர் ஜெயிச்சிட்டார்னா விஜய் அவர்கள் காங்கிரஸையோ விடுதலை சிறுத்தை கட்சியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்க மாட்டார்கள். தனக்கே ஒரு பரிபூர்ண மெஜாரிட்டி வந்துடுச்சுன்னா எது ஒண்ணு நடக்கலாம். அப்ப நம்ம மத்திய அரசாங்கத்தையோ ராகுல் காந்தியை பார்த்துக்கலாம்னு விட்டுருக்காருன்னு என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். அணுகுமுறையில் பார்த்தால் விஜய் செய்வது சரியாகத்தான் படுகிறது. அவர் வந்து எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் நீ ஸ்டேட் சப்ஜெக்டா மாத்திருங்கன்னு சொல்றாரு. அதான் பெஸ்ட். அது இந்திரா காந்தி தான் சென்டர்ல கொண்டு போனாங்க. எஜுகேஷன் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்றாரு. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை மாநிலத்துக்கு கொடுங்க கேட்கிறாரு. அதுவும் சரியாகத்தான் படுகிறது. அது திமுக கேட்டுக்கொண்டிருந்தது. இதுல விஜயனுடைய நிலைப்பாடு பாராட்டக்கூடியது. தமிழ்நாட்டிலையும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தபோது ஆதவ அர்ஜுனா கூட்டுன்னு வந்திருக்காரு. கட்சி ரீதியாக அவர் எதிர்க்கிறார்கள். ஆட்சி ரீதியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது என்று ஜாகிரதையாக இருக்கிறார். ஆனா இப்ப விவசாயிகள் போராட்டம், இப்ப இந்த மாணவர்கள் போராட்டம்ன்றது நாளையோட அந்த முடிவுக்கு வரும்னு நம்பலாமா சார்? அது போக போக தான் பார்க்கணுமா. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது டெல்லியில. எக்கச்சக்கமா இருக்குது மழை. கொட்டுறது கடந்து. அதை தவிர இந்த போராட்டங்கள் ரோட்ல நடந்தா இனிமேல் பண்ண முடியாது. பாராளுமன்றத்தில் நடக்கலாம். விவசாயிகள் போராட்டமும் மாணவர் போராட்டமும் என்றான ஒரு நாள் முடிக்கு வரத்தான் வேண்டும். அதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அது அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறது. இந்நட்சல் பார்த்தீங்கன்னா 4ஆம் தூண் நேயர்கள் இந்த லலிதா ராஜகோபால் விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளோ அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கோ ஒரே ஒரு வேண்டுகோள், எச்சரிக்கையும் கூட. என் வயது முதிர்ந்தாலும் எச்சரிக்கை கொடுக்கிறேன். டெல்லியில் நடந்தது தமிழகத்தில் நடத்தி காண்பிப்பார்கள் திமுகவினரும் அதிமுகவினரும். விஜய் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். சட்டசபையுள் ரகணை நடக்க இருக்கிறது.
இந்த மார்க்கண்டேயனுடைய அரஸ்டுக்கு அப்புறம் முதுகெலும்பை உடைப்பேங்கிறாங்க. அதெல்லாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். சபாநாயகர் பிரபாகரன் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முதலமைச்சர் நாற்காலியில் தங்கள் குடும்பத்தை தவிர வேறு ஒருவர் உட்கார்ந்து விட்டாரே என்ற ஒரு வைச்சத்தில் இருப்பதனால், இட் மே கோ டு எனி எக்ஸ்டென்ட். ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு தமிழக போலீசார்கள் உதவி செய்வார்கள். ரகசிய பிரிவு செய்யவும், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போய் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு 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 சீனியர் பாலிட்டிஷியன் ராகுல் காந்தி 2ஆம் பேருக்கு தெரியாத பிரதமர் அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி போய் உண்ணாவது இருக்காருன்னா, நாளைக்கு உதயநிதி வீட்டுல பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு உதயநிதி அங்க வந்து பண்ண உட்கார்ந்தாருன்னா ராகுல் காந்தியை கடைபிடித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அவர் பண்ண மாட்டாரு. ஆக மொத்தம் ஒரு சிச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும்னு சொல்றேன். நான் எல்லா போலீஸ் ஆபீஸ்லயும் ட்ரைனிங் இருக்குது. அவங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் பார்த்துப்பாங்க. இதிலிருந்து அவர் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அரசியல் ரீதியாக, சட்ட ஒழுங்கு ரீதியாக, பொருளாதார ரீதியாக மத்திய அரசு நம்பிக்கையுடன் வைத்திருக்கிறார்கள். தமிழக பட்ஜெட்டில் ஒரு நூதன முறையை விஜய் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சிக்காக ப. சிதம்பரம், நிர்மலா சீதாராமன் போன்ற இந்நாள் முன்னாள் நிதி அமைச்சர்களுடைய உதவிகளையும் கேட்டுக்கொண்டு 15-16 இலாக்காக்களுடைய ஒத்துழைப்புடன் கூட முதலமைச்சரை அனைத்தும் காலை 9 முதல் சாயங்காலம் 5 மணி மட்டும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சில இடத்துக்கு ஸ்பாட் விசிட் பண்றாரு. தமிழகத்தின் காரணமாக நேற்று முன்தினம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிதின் கட்கரியை சந்தித்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழி பாதை வேண்டும் என்று 40,000 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல ஒரு 10,000 கோடி ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்க சண்டை போட்டுனா அதெல்லாம் கிடைக்காது. அந்த 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 நெடுஞ்சாலையை சென்னை சேலம் நெடுஞ்சாலைக்கே விரோதம் தெரிவித்த அதிமுக இப்பொழுது இந்த 8 சாலைக்கு விரோதம் தெரிவிப்பாங்க தெரியாது, பார்க்கணும், வெயிட் அண்ட் வாட்ச். பட் இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் சொல்லி லலிதாவிடமிருந்து விடைபெறுகிறேன். ராஜகோபாலன். ரொம்ப நன்றி சார்.